Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala rasulil karim amma ba'd. Faqala Allahu ta'ala fil Qur'anil alim. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. இந்த உலகத்தை படைத்து ரச்சித்து காத்து கொண்டிருக்கும் அந்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். கண்ணியம் பொருந்திய அல்லாவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தோழிகளே, நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேசி எடுத்துக்கொண்ட பயான் தலைப்பு நோன்பும் அதன் சட்ட திட்டங்களும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்மைகளை பல மடங்காக்கி தரும் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை தன்னகத்தே கொண்ட மாதம்தான் சிறந்த மாதமாகிய ரமலான் மாதம். ரமலான் மாதம் பற்றி அல்லாஹ் கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல் குர்ஆனு ஹுதன் லின்னாசி வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கானி ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதுதான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரிப்பதற்காக அல் குர்ஆன் இறக்கி அருள பெற்றது என அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோக்க வேண்டும் என அல்லாஹ் கூறுகின்றான். புகாரி ஹதீஸ்ல 1891 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து ஒரு கிராமவாசி கேட்கிறாங்க, நபியே, அல்லாஹ் என் மீது கடமையாக்கப்பட்டுள்ள நோன்பை பற்றி எனக்கு கூறுங்க அப்படின்னு. அதுக்கு நபி சொல்றாங்க, ரமலான் மாத நோன்பை தவிர கடமையான நோன்பு வேறு எதுவும் இல்லை, நீயாக விரும்பி நோற்பதை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அதே புகாரி ஹதீஸ் 1894 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம், அறிவீனமாக நடந்து கொள்ள வேண்டாம். யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினாலோ நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும். என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நோன்பாளின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாவிடம் கஸ்தூரியின் மனத்தை விட நறுமணமிக்கதாகும் என்று சொல்றாங்க. நோன்பு ஏற்கப்படுவதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, இரவில் நிய்யத்து வைத்தல். இரவில் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இரவில் நிய்யத்து வைக்கிறது. இன்னைக்கு நான் நோன்பு வைக்கணும்லாம், இன்னைக்கு நல்லபடியாக நான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு நிய்யத்து வச்சுட்டு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே தூங்கிட்டு இரவில் நிய்யத்து வைக்கிறது. யார் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பு நோற்பதற்கு நாடவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அஃப்சார் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள். உணவு, பானம், மனைவியுடன் உடலுறவு கொள்ளல் போன்றவற்றிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தோட வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்னு புகாரி ஹதீஸ் 1899 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நோன்பு பாவமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. சொர்க்கத்துல ரயான் அப்படிங்கிற ஒரு நுழைவு வாயில் இருக்குமா. அதுல மறுமை நாள்ல யார் இருப்பாங்கன்னா, அதன் வழியா நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்களாம். அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். புகாரி ஹதீஸ் 1900 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ரமலான் பிறை கண்டதும் நோன்பு நோருங்கள், மறுபிறை கண்டதும் நோன்பை விடுங்கள். வானில் மேகமூட்டம் தென்பட்டால் அதை 30 நாட்களாக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நோன்பாளிக்கு ஆகுமாகப்பட்ட செயல் அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் சொல்றான். அது என்னன்னா, இரவில்ல உண்ணலாம், பருகலாம், மனைவியுடன் உடலுறவு கொள்ளுதல், குளித்தல், பல் விளக்குதல், உழுவின் போது தொண்டையூடாக நீர் செல்லும் விதமாக வாய் கொப்பளித்தல், தேவை ஏற்படும் போது தொண்டைக்குள் உட்புகாமல் உணவின் சுவையை பார்த்தல், பிரயாணம் செய்தல், வாசனை திரவியங்களை பாவித்தல். நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்களும் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்றான். அது என்னன்னா, வேணும்னே உண்ணுதல், பருகுதல். வேணுங்கிற தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிற பரவாயில்ல, தெரியாம நம்ம லைட்டா தண்ணி குடிச்சுப்போம், கொஞ்சம் சாப்பிட்டுப்போம், என்ன தெரிய போகுது, யார் பார்க்க போறா அப்படின்னு நம்ம வேணும்னே செய்யறது. இச்சையுடன் மனைவியை நெருங்குதல், வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல், உடம்பின் சக்தியை அதிகரிக்க ஊசி போடுதல், ரத்தம் ஏற்றுதல், பெண்களுக்கு ஹைலு நிஃபாஸுடைய ரத்தம் வெளியேறுதல். இதெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்களை அல்லாஹ் சொல்றான். அடுத்து நோன்பாளிக்கு வலியுறுத்தப்பட்ட சில காரியங்கள் சொல்றான். ஷஹருடைய உணவை ஃபஜருடைய நேரத்துக்கு சற்று முன்னாடியே உணரணும். ஃபஜர் வாங்க சொல்றதுக்கு முன்னாடியும் ஃபஜரோட நேரத்துக்கு முன்னாடியே நம்மளோட சஹர் உணவை சரியான டயத்துல சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். மகரிபுடைய நேரத்துல நோன்பு திறக்கணும்.
குறைந்தது ஒரு பேரிச்சம்பழமோ, ஒரு டம்ளர் தண்ணியோ வச்சு நம்மளோட நோன்பை திறக்கிறது. நோன்பு திறக்கும் போதும், நோன்பு தொடர்ந்து முடித்த பிறகும் நம்ம துவா கேட்கறது அல்லாஹ்விடத்துல. நம்மளுக்கு என்ன நம்மளோட ஹாஜத் இருக்கோ, நம்மளோட என்ன தேவை இருக்கோ, அதெல்லாம் நமக்கு ஏற்கக்கூடிய மிக முக்கியமான நேரம்னா, நோன்பு திறக்க முன்னாடியும், நோன்பு திறந்ததுக்கு அப்புறம். அந்த நேரத்துல அதிகமா அல்லாஹ்விட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நோன்பு யார் யார் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, முஸ்லிமான, பருவமடைந்த, புத்தியுள்ள, சக்தி வாய்ந்த, பிரயாணி அல்லாதவர்கள் மீது கடமையாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு நோற்க விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் யார்? இவங்களாம் நோன்பு வைக்க வேணாம், இவங்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், இவங்க வைக்கணும்னு கட்டாயம் அல்லாஹ் இல்லை, கட்டாயம் சொல்லலை அப்படின்னு அல்லாஹ் யாருக்கு விதிவிலக்கு அளிக்கிறான்னா, புத்தியை இருந்தவர்கள், பருவ வயதை அடையாதவர்கள், ஹைலி ஏற்பட்ட பெண்கள், அல்லாவின் பாதையில் பிரயாணம் செய்பவர்கள், நோயாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் விதிவிலக்கு அளிக்கிறான், நீங்க நோன்பு நோற்க வேண்டாம் அப்படின்னு. இம்மாதத்துல அதிக கவனம் செலுத்தக்கூடிய நற்செயல்கள் சில விஷயத்தெல்லாம் சொல்றோம். அதுல முக்கியமா நோன்பு நோற்றுதல், இரவு தொழுகையை பேணுதல் அப்படின்னு சொல்றோம். நோன்பு நோக்கும் போது எவர் ஒருவர் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானில் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன்பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரவு தொழுகையை பேணணும். இரவு தொழுகை விடாம தொழுகணும். அதிகமா தான தர்மங்கள் கொடுக்கணும். இந்த ரமலான் மாதத்துல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவர்கள் நம்மளால என்ன முடியுமோ, அது ஒருவேளை உணவோ, ஒருவேளை சாப்பாடோ, சஹர் உணவோ, இல்லை இஃப்தார் உணவோ, இல்லை பானமோ, வேற எதுவோ நம்மளால என்ன முடியுமோ அதை அதிகமான முறையில நம்ம இந்த ரமலான் மாதத்துல அதிகமா தான தர்மம் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கான். மற்றவர்களுக்கு உணவு அளித்தல். குரான்ல 76வது ஆயத்துல 8வது வசனத்துல எல்லாம் சொல்றான், வயுகுத்தி மூன தஹாம அலாஹு பிஹி மிஸ்கீனன் வயத்தீமன் வசீரன். பிரியத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு திறக்க பிறருக்கு உதவுங்கள். எவரொருவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கின்றாரோ அவருக்கு அதே அளவு நன்மை உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னும் நன்மையான ரமலான் மாதத்துல இன்னும் நம்ம என்னென்ன நற்காரியங்கள்லாம் செயல்படணும் அப்படின்னா, இறுதி 10ல, அதாவது முதல் 10, நடு 10, அப்புறம் கடைசி இறுதி 10ல ஈத்திகாஃப் இருக்கிறது. வசதி படைத்தால் நம்ம உம்ரா செய்யலாம். ரமலானில் ஒரு உம்ரா செய்வது ஒரு ஹஜ் செய்த நன்மையை தரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனை அதிகமாக ஓத முயற்சி செய்ய வேண்டும். 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகிய லைலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹ்ரின் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக மேலானதாகும். 97.3 வசனத்துல அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த ரமலானில் யார் யார் வசதி வாய்ப்பு இல்லையோ, யார் கஷ்டப்படுறாங்களோ, ஏழை எளியவர்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை செய்து நம்மளால எவ்வளோ நன்மையை செய்ய முடியுமோ, அல்லாவிடத்துல நம்ம எவ்வளோ நாள் செஞ்ச பாவங்கள் பரிகாரமா நம்ம எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ, எவ்வளோ நன்மைகள் அல்லாவிட எடுத்துக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய துவாக்கள்லையும், தொழுகையிலையும், நம்மளோட நோன்புகள்லையும், நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் மூலமா இந்த ரமலான் மாதத்துல அதிகமான நன்மைகள் அல்லாவிடம் சேர்ப்போம். பாவங்களை குறைத்துவிட்டு நம்மளோட பாவங்களையும் மன்னிப்ப அல்லாவிடம் துவா கேட்போம். இந்த ரமலான்ல இன்னும் பல நன்மையான காரியங்களின் நேரத்தை பயன்படுத்தி நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்க. இந்த ரமலான் மாதத்தை நபியவர்கள் காட்டிய தந்த அடிப்படையில் சரியாக பயன்படுத்திக் கொள்ள நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாவின் சலாவத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவரது கிளையோர் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.